ஷே அம்மா தாயே நந்தி பேசுகிறம்மா. தமிழ்நாடு கோயில் எல்லா கோயிலுமே திண்டுக்கல் போட்டு பூட்டிட்டம்மா தாயே. அம்மா ஐயா உத்தரவிட்டார், பூட்டிட்டேன். திண்டுக்கல் பூட்டு, இது கடைசி அத்தியாயம் உள்ள கணக்கு. தாய்க்கு தெரியாதுல்ல, அம்மாவுக்கு தெரியாதுல்ல. ஐயா ஏட்டில் வச்ச கணக்கு இதுதான் கடைசி திண்டுக்கல் பூட்டு. நீ பூட்டுவடா. அதை பூட்டை நானே எடுத்து மந்திரத்தால் உலக நாடு பூட்டுவேன், தாய் இந்தியா நாடு முழுவதும் பூட்டுவேன், அரசியல்வாதியை பூட்டுவேன், ஆணு பெண்ணு சேட்டை பண்ணுறதை பூட்டுவேன், ஆணு பெண்ணு உறவாடுறதையும் இந்த திண்டுக்கல் பூட்டை வச்சு பூட்டிடுவேன்டா. சேட்டை பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு அந்த காலத்திலே 7 செமத்துக்கு முன்னாடியே ஏட்டில் எழுதி வச்சுருக்கார். 2ஆம் நம்பர் தொழில் பார்ப்பான். அனைத்துமே நான் திண்டுக்கல் பூட்டி நீதிமன்றையும் பூட்டுவேன், நீதிமன்ற கோர்ட்டை பூட்டுவேன், லாயரை பூட்டுவேன், அனைத்தையும் எல்லாம் பூட்டுவேன்டா. அரசியல்வாதி பிரதமர் குடியரசுத் தலைவர் கொடியை தூக்கி இந்த 75 வருஷம் ஆட்டி பாழாக்கி வச்சுருப்பான், அங்கேயும் பூட்டி, தமிழ்நாடு முதலமைச்சரையும் பூட்டி, டெல்லி முதலமைச்சரையும் பூட்டி, அனைத்தும் பூட்டி, கோயில் காடை எல்லாம் பூட்டி, 3 மதத்துக்காரனையும் பூட்டி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் பூட்டி, திண்டுக்கல் பூட்டை வச்சே பூட்டி நான் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து என்னென்ன தண்டனை போட்டிருக்கணும் அந்த தண்டனைகள் பூரா மானிட பிறவிக்கு உண்டு அப்படின்னு எழுதியிருக்கார் ஏட்டில். உன் தலையில் தாய் இந்தியா நாடு முழுவதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையில் எழுத்து இருக்குது. என்ன எழுத்து இருக்குது? தண்டனைக்குள்ள எழுத்து. இப்போ புரியுதா? ஐயா நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜா உட்காந்து எல்லாம் பிடிச்சி அடிக்கையில் நீதி அரசர் தண்டனை போடுவார். உச்சியில் உட்காந்துருக்காரு ஐயா, உச்சியில் உட்காந்து நீதி அரசர் தண்டனை போடுவார். இப்போ புரிஞ்சிச்சா? எல்லாம் கவர்மெண்ட்டு பூரா கஜானா பூட்டியாச்சு, அரசியல்வாதியும் பூட்டியாச்சு, குடும்பமே பூட்டியாச்சு, பேரம்பேத்தி வரைக்கும் பூட்டியாச்சு. இப்போ ஒன்றும் ஆட்டம் வராது. பேரம்பேத்திலாம் அரசியல்வாதி தைய தக்கான்னு ஆடுவான், அப்படியே எங்கன்னா சுண்டி போயிடும். புரிஞ்சு நடடா, கணக்கு போட்டாச்சு. புரியுதா? எல்லாம் தாயே அம்மா நந்தி 8ஆம் நாட்டு சனீஸ்வரி. நான் ஒரு பக்கம் பூட்டேன், அவன் ஒரு பக்கம் பூட்டேன், எல்லாம் நான் பூட்டின விட்டு அவன் பூட்டிடுவான். அப்போ பூட்டு இத்தனை பூட்டு ஐயா வர பூட்டியிருக்கார். அப்போ இத்தனை பூட்டினா என்ன ஆகும்? மந்திரத்தால் தாயே அம்மாவுக்கு இன்றைக்கி நான் காதில் கொடுக்குற காதில் ஒலிக்கும் நான் சொல்கிற வார்த்தை. இப்போ உங்களுக்கு கேட்காமா? இவ்வளோ நாளாக உங்களை அசிங்கம் பண்ணிட்டான். காளி ரூபம், பத்திரகாளி, எல்லா அவதாரம், மீனாட்சி, எத்தனை அவதாரத்தில் நீ தாயே அம்மா நீ இருந்தியோ அத்தனையும் அசிங்கம் பண்ணிட்டான் மானிட பிறவி. ஐயா ஈஸ்வரன் பரமசிவன் ஐயா பேர சொல்லக்கூடாது, இருந்தாலும் மானிட பார்க்கணும்ல, இந்த ஜென்மத்தில் பூமியில் இறங்கியிருக்கிறத பார்க்கணும்ல. அதனால் ஐயா லிங்கத்தோடு அமர்ந்து கல்யாணம் முடித்து பிள்ளைகளோட வாரிசோட, இதுதான் உண்மையான வாரிசு குடும்பம். சிவன் பார்வதியுடைய குடும்பம். முக்கால் சத்தியம். பொம்பளை பிள்ளை மகாராஷ்டிரா ஃபுல்லாக தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். மகாராஷ்டிராவில் ஈஸ்வரனுக்கு கடவுளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு லேசாக தெரியும். ஆனால் பூசணி பழத்தில் மறைச்சி அடிச்சிட்டான். எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்காரன் மூளை திரிச்சு அடித்தான்ல. இப்போ தமிழ்நாடை எல்லாமே பூட்டியாச்சு. அப்போ செக் போஸ்ட் போட்டு அடி வாங்கி தான் சாவான், மடிவான். ஆணும் பெண்ணும் குடும்பமே. பேப்பரு டெல்லியில் அடித்தது அங்கே அடி வாங்குவான், பிரதமரில் அடி வாங்குவான். கணக்கு போட்டார் ஐயா. முக்கால் சத்தியம். 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம், 13வது கோடீஸ்வர ஐயா முக்கால் சத்தியம். தாயே அம்மா ஐயா பூமியில் இறங்கி கணக்கு இட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு. திண்டுக்கல் பூட்டியாச்சு. இது 7 செமத்துக்கு அப்புறம் இந்த திண்டுக்கல் பூட்டு கோயிலெல்லாம் பூட்டி வச்சுருப்பான். இப்போ நம்ம பூட்டியாச்சு மந்திரத்தால். இனிமேல் எல்லாவனும் ஐயமாரிலேருந்து எல்லா பேரும் சொல்லி முடிஞ்சா சட்டம் மடிஞ்சு போவான். ஆணும் குடும்பம் தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார் ஐயா. கடவுளே ஈஸ்வரன் பரமசிவன் முக்கால் சத்தியம்.